கூடியது அப்படின்றதான் ஜோதிடத்தினுடைய மிகச்சிறப்பு. அப்போ நம்ம சூரியன் நீச்சமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது, சரியா? அப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே மக்கள் தொடர்புடைய கிரகம் உச்சமாக இருக்கார், உச்சமாகி வக்ரம். அப்போ இந்த கிரகத்தில் இந்த ஜாதகருடைய சூரியன் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ல் சூரியன் உட்காந்துருக்கார். எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. இங்கே கேது உட்காந்துருக்கு, அதாவது துலா லக்னக்காரருக்கு சூரியன் 3ல் உட்காந்துருக்காரு. அப்போ 3, 6, 10ல் ஸ்தான பலன், 11ல் லாபஸ்தானத்தில் கெடுகிரக அமைப்பு அப்படின்றத உட்காரலாம். அப்போ 3ல் உட்காரக்கூடிய சூரியனும் அரசாங்க வேலையை வாங்கி தருவார். மறைவு ஸ்தானம் இதெல்லாம். அப்போ சூரியன் நீச்சமாகிறது அப்படின்றது உங்களுடைய மேச லக்கணத்துக்கு 7ல் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் மீண்டும் உங்களுடைய லக்கணத்தை திருப்பி பார்க்கலாம். அப்போ அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்குறான். இப்படியும் பலன் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதியை சூரியன் பார்த்தா அரசாங்க வேலையை வாங்கி கொடுப்பான். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும். இப்போ உங்களுக்கு மேச லக்கணம், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி நீங்கள் சந்திரனை சனியை சொல்லலை, உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இன்னொரு விஷயம், நான் இன்னும் தெளிவான நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு கிரகமே தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரத்தை எடுத்து வேலை செய்யலாம். தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரம், அதாவது 10க்குடையவன் இல்லை 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தை எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கோம். காரணம் என்னென்னா நீங்கள் தான் லக்கணம். உங்களை இயக்கணும் அப்படின்றது உங்களால் இயக்கப்படக்கூடியது உங்களுடைய தொழில். இப்போ உங்களுக்கு மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 10க்குடையவன் சனி. அந்த சனி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய துறை இருக்கும். கண்டிப்பாக மக்கள் நல பணியாளர்கள், அதாவது அந்த பிடபிள்யூ ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது 10க்குடையனுடைய அமைப்பை எடுத்து தான் செய்யும். அப்போ இந்த சூரியனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த எடுத்தால் அது வேலை செய்யும். அப்போது இந்த சூரியனால் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த சூரியன் வரும். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ல் சூரியன் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். இங்கே எப்படி இருந்தாலும் அந்த சனியினுடைய அமைப்பில் வராது. சனியினுடைய உச்ச வீடு, நீச்ச வீடு, 2 மூலத்திரிகோணம் ஆட்சி 2 வீடுகளையும் சேர்ந்து வரும்பொழுது அது சம்மந்தப்பட்டு வந்தால் தான் இங்கே நமக்கு அந்த சூரியன் வேலை செய்வார். மக்கள் இல்லாமல் சமுதாயம் கிடையாது, சமுதாய கட்டுக்கோப்புகள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. அப்போ வெறுமனே அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு காரகத்துவமாக தான் சூரியனுக்கு கொடுத்துருக்க ஒழிய முழுமையான அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு அல்ல. அப்போ அந்த அரசு வேலைக்கு போனதுக்குனால அது அதிகாரம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சூரியன் உட்காந்து. அப்போ சூரியன் வளர்த்தவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா